வெல்கம் டு ட்ரீம் லைஃப் ட்ராவல். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பனாரஸ், காசி, வாரணாசி இந்த 3 பேர்கள் உள்ளதுங்க இந்த இடத்துக்கு. ஆமாங்க, காசி விஸ்வநாதர் சன்னதியில் இருக்கிறோம். அவங்க சொல்கிற மாதிரியே சொன்னால் ஹரஹர மகாதேவா விஸ்வநாதரை அவங்க அப்படித்தாங்க கூப்பிடுறாங்க சிவனை. நம்ம இப்போ இருக்கிறதுங்க காசி விஸ்வநாதர் கோயில் இல்லைங்க, இதுதாங்க காசி விஸ்வநாதர் சன்னதி. இந்த உயரமாக ஒரு கோபுரம் இருக்குது இல்லைங்க, அதில் கொடி பறக்குது பாருங்கள், அது கீழே தான் விஸ்வநாதர் இருக்கிறாருங்க. இந்த உருண்டையாக இருக்கிறது சும்மா ஒரு சின்ன ஒரு இது மாதிரிங்க. நாங்கள் சிவன் ராத்திரிக்கு வந்தோங்க. இங்கே சிவன் ராத்திரிக்கு இங்கே விஸ்வநாதரை பார்க்குறதுக்காக வந்தோங்க. 3 நாள் இருந்தோங்க. 3 நாளும் டெய்லியும் வந்து சிவனை கங்கை நீரால் வில்வத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு நாங்கள் போனோங்க. இது இப்போ மோடி வந்து முதல்ல ரொம்ப சின்னதாக இருந்ததுங்களாம், இப்போ நல்லா பெருசாக அகலப்படுத்தி நல்லா பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ பெருசாக அகலப்படுத்தி நல்லா இதாக இருக்கிறது தான் நீங்கள் இந்த பார்க்குற கோயில் இதுங்க. முதலிலாம் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் போன நேரம் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுங்க. எலெக்ஷன் நடத்ததுனால நாங்கள் போன அன்னைக்கு அமித்ஷா வந்திருந்தார் 2வது நாள். அப்புறம் மோடி எல்லாருமே டெய்லியும் அங்கே விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி அமித்ஷா வந்ததுனால ரொம்ப டைட் செக்யூரிட்டியும் ரொம்ப இதாக இருந்ததுங்க. நான் 2வது நாள் தான் அப்படி இருந்ததுங்க. நாள் நாங்கள் எல்லாம் ஃப்ரீயாக போய் பார்த்தோங்க. சிவன் ராத்திரிங்கிறதுனால எங்களை யாரையும் உள்ள கருவறைக்குள்ளே உள்ளே போய் சாமியை தொட்டு கும்பிட்றதுக்கு விடலைங்க, வெளியிலேயே தான் விட்டாங்கங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லைங்க. அங்கே வந்து நம்ம உள்ளே போய் சிவனை நம்மளே கொண்டு போகிற நீரால் அபிஷேகம் பண்ணி நம்மளே தொட்டு வணங்கி கும்பிட்டு வரலாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க, வெளியிலேருந்தே தான் கும்பிட்டு போனோம். 2வது நாள் நாங்கள் அமித்ஷா வந்தப்போ அவரை வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோங்க. அப்போ அவர் வெளியே வந்தோன்னே டக்குன்னு நாங்கள் உள்ளே போய் நானும் என் ஃப்ரெண்டு எல்லாம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் மறுநாள் 3வது நாள் காலையிலையும் நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோங்க. இது தாங்க அந்த கொடி இருக்குது பாருங்கள், அந்த மேலே கோபுரத்தில் அந்த கொடிக்கு கீழே தான் விஸ்வநாதர் இருக்காருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 மண்டபங்கள் இருக்குங்க. இந்த 2 மண்டபத்துலேயுமே வந்து ஒரு சின்னதாக சிவன் இருக்கிறாருங்க. அதே அங்கேயும் பூஜை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா இதுதான் வில்வ மரங்க. அங்கே தலவிருஷமாக என்னென்னு தெரியல, எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியலைங்க. அங்கே இருக்குதுங்க. இது சுற்றி இப்போ மோடி வந்து நல்லா அகலப்படுத்தி பெருசாக பண்ணியிருக்கிறாருங்க. அந்த மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கும், அதுதான் வந்து ஒரு மசூதி இருக்குதுங்க. உள்ளே சுற்றிலையும் இது பண்ணி மசூதி இது பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நல்லா அகலமாக இருக்குதுங்க. 4 வழி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு கேட், செகண்ட் கேட், தேர்ட் கேட், ஃபோர்த்து கேட்டுன்னு 4 வழி இருக்குதுங்க. மற்ற நாள் எல்லா நாளும் எல்லோரும் போய் நம்ம சிவனை தொட்டு கும்பிட்டு வரலாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரி விசேஷ காலங்களில் மட்டும் வெளியில் மட்டும் விட்டாங்கங்க. அதே மாதிரி இங்கே வந்து வெளியில் போகையிலேயே வந்துங்க எல்லாரும் காசி கங்கையில் போய் குளிச்சுட்டு கங்கை தீர்த்தத்தை கொண்டுட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. வரையிலேயே வெளியில் பாலும் இருக்குதுங்க, பாலையும் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு இது பண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி நிற்கிறாரு பாருங்க, அங்கே தாங்க சிவன் இருக்கிறாரு. அந்த சிவன் இருக்கிற இடத்துக்கு 4 வழி இருக்குதுங்க, 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. 4 பக்கமும் உள்ளே போகலாம், வெளியே வரலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி நிற்கிறாங்க இல்லைங்க, அந்த பக்கமும் போகலாம், 4 பக்கமும் போயிட்டு வெளியே வரலாங்க. உள்ளே ஒரு குழி மாதிரி இருக்குதுங்க, அதை காட்டுற பாருங்கள். அதில் தான் சின்னதாக ஒரு லிங்கம் இருக்குதுங்க, அதான் காசி விஸ்வநாதருங்க. அந்த உயரமாக கோபுரம் இருக்குது பாருங்கள், அந்த கோபுரத்துக்கு கீழே தான் சிவன் இருக்காருங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கோபுரம் சும்மா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குதுங்க. இது எல்லாமே தங்கத்தால் ஆனதுங்களாம். இந்த 2 கோபுரங்களும் ஃபுல்லாக கோல்டில் இது பண்ணியிருக்கிறாங்க. முலாம் பூசப்பட்டதா இல்லை கோல்டாக என்னன்னு தெரியலைங்க, ஃபுல்லாக கோல்டுன்னு சொன்னாங்க. இனி நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் நெருக்கமாக தான் இருக்குதுங்க. நீங்கள் நம்ம கங்கை கரையிலேருந்து வர்ற இடத்த வந்து இன்னும் மோடி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நம்மளையெல்லாம் பொதுமக்களையெல்லாம் விடுறது இல்லைங்க. நம்ம கங்கையிலேருந்து வர்றது முட்டுச்சந்தா ஒரு சந்து சந்தா வந்து தாங்க நம்ம கோயிலுக்குள்ளேயே வர முடியுங்க விஸ்வநாதரை பார்க்குறதுக்கு. நாங்கள் இது 2வது நாள், ஃபஸ்ட் நாள் இது நாங்கள் வந்து உள்ளே போனதுங்க. அன்றைக்கெல்லாம் நல்லா கும்பலாக இருந்தது. எல்லாம் உள்ளே போய் சுவாமி பார்த்துட்டு வந்தேங்க. ஃபஸ்ட்டு நாள் எங்களெல்லாம் உள்ளே விடலேன்னு எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுங்க. அப்புறம் 2வது நாள் 3வது நாள்
நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்ததுங்க. இதுதாங்க இந்த 4 வழியிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் போக வர இருப்பாங்கங்க. இங்கே இது பார்க்குறோம் இல்லைங்க, இந்த எதிர்த்த காரிடார் இருக்குது இல்லைங்க, இதுதான் வந்து கங்கை கரையிலிருந்து இப்போ நேராக வர்றதுங்க. இதுதான் மோடி இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. சுற்றிலும் இன்னும் நல்லா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா 25% தான் வேலை முடிஞ்சிருக்குது, இன்னும் 75% வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மூலையில் பாருங்கள் ஒரு இது தெரியுதுங்க, அதுதான் மசூதிங்க. அந்த ஒயிட் கலரில் டாம் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் மசூதிங்க. கோயிலை ஒட்டியே இந்த மசூதி இருக்குதுங்க. இது காசி விஸ்வநாதருக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற இதில் வந்து ஒரு மண்டபத்துக்கு கீழே ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குதுங்க. இதுவும் நம்ம அது உள்ளே இருக்கிற மாதிரி தான், நம்ம உள்ளே போய் நம்மளே தொட்டு பூஜை பண்ணலாங்க. இதுவும் இதுதாங்க கங்கை கரையிலேருந்து வர்ற காரிடாருங்க. இன்னும் ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, அன்றைக்கி மோடி வந்ததுனால ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. இன்னும் இங்கே பொதுமக்களையெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இதுதான் நேராக காசி இப்போ ஆற்றுலேருந்து படித்துறையிலேருந்து நேராக காசி விஸ்வநாதரை பார்க்குறதுக்கு நம்ம வர்ற கேட்டுங்க. எல்லாமே ஃபுல்லாக ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் போனால் இன்னும் நல்லா அகலமாக நல்லா பெருசாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லெலாம் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பொங்கல் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தாங்க வாங்கிட்டு வர்றாங்க. சாமிக்கு கொண்டு வரவங்க எல்லாருமே ஸ்வீட் பாக்ஸ் தான் கொண்டு வந்து அதை நெய்வேத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லோரும் வரையில் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க. இது வந்து ஒரு நாள் நாங்கள் கடைசி 2வது நாள் சாயங்காலம் வந்தோங்க. சாயங்காலம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எப்படி கோயில் அப்படியே ஜெகஜோதியாக மின்னுச்சுங்க. அதுவும் மேலே அந்த தங்க முலாம் பூசி இருக்கிறதுக்கும் அப்படியே கோயில் லைட்டு எஃபெக்ட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இப்போ தான் அமித்ஷா வர்றாருன்னு சொல்லி ஃபுல்லாக செக்யூரிட்டிலாம் ரொம்ப பாதுகாப்பாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களை உள்ளே விடலைங்க. எல்லாம் ஒரு கேட்டில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணலைங்க, சும்மா எங்களை எல்லாம் இது பண்ண வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தடுப்பு போட்டு எங்களை நிற்க வச்சுருந்தாங்க. இதுக்கு கீழே தான் விஸ்வநாதர் இருக்கிறாருங்க. இந்த உள்ளே தாங்க, இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள் 4 இது உள்ளே போகிற இடம், இந்த இடத்துல தான் உள்ள சிவன் இருக்கிறாருங்க. இப்போ உள்ளேயே போய் வீடியோ அது வேறு இதுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அமித்ஷா போய் அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோபுர அமைப்புகளுக்கு இங்கே இருக்கிற கோபுர அமைப்புகளுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குதுங்க. இங்கே நம்ம கோபுர அமைப்புகளில் பொம்மை இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். அங்கே வேறு மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி தான் கோபுர அமைப்புகள் இருக்குதுங்க. கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருந்ததுங்க. எல்லாம் இது நான் அந்த கோபுரங்கள்லாம் நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேங்க. கட்டாயம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதாங்க அமித்ஷா வந்திருக்கிறாரு. எல்லாரும் அங்கே எல்லாம் ரொம்ப பக்திங்க. நம்ம ஏரியா மாதிரிலாம் இல்லைங்க. நெத்தி நிறையா சந்தனம் பூசிக்கிட்டு
எல்லாம் ரொம்ப பக்தியோடு இருக்கிறாங்க. இதாங்க உள்ளே இருக்கிற காசி விஸ்வநாதர். இதுதான் காசியில் இருக்கிற விஸ்வநாதர். இந்த மாதிரி ஒரு குழிக்குள்ளே தான் சிவன் இருக்கிறாருங்க. இந்த சின்ன லிங்கம் தான் உள்ளே இருக்கிறதுங்க. இதுக்கு எல்லா அபிஷேகம் ஆகுது பாருங்கள். இப்படி சுற்றி இருக்குதுங்க. சுற்றி இந்த வெள்ளி கவசம் போட்டு இப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்படி நடந்து வர்றவங்க நின்றுக்கிட்டு இப்படி கீழே குனிஞ்சுதாங்க இப்படி நம்ம கொண்டு வர தீர்த்தமோ பாலோ இப்படி ஊற்றிட்டு போகிறோங்க. இதுதாங்க காசி விஸ்வநாதர். இதுதான் பார்த்துக்குங்க. இதுதான் காசி விஸ்வநாதர். இப்படி தான் சின்ன குழிக்குள்ளே சின்னதாக இருக்கிறார். இப்போ சந்தன அபிஷேகம் நடக்குது. ஒவ்வொரு இது அபிஷேகம் பண்ணாங்க. கரெக்டாக அமித்ஷா வெளியே போனதுக்கப்புறம் நான் உள்ளே போனேனுங்க. கரெக்டாக நான் தான் உள்ளே போனேன். அவ்வளோ வாசங்க. அது என்னென்ன இதில் அபிஷேகம் பண்ணாங்களோ அவ்வளோ வாசமாக இருந்தது அந்த அபிஷேக பொருள்கள் வாசம்லாம். பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. ஸ்வீட் பாக்ஸ் எல்லோரும் வர்றவங்களும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அவர் முடிச்சுட்டு கிளம்பிட்டாருங்க. கிளம்புனதுக்கப்புறம் எங்களையெல்லாம் உள்ளே விட்டாங்க. என்னங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதா? இது என்ன கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். சரி, ஃபுல்லாக எல்லாம் காசி இதை நல்லா காட்டணுங்கிறதுக்காக சுற்றி நல்லா எடுத்து போட்டிருக்குறோம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி உங்களுடைய வேல்யூபிளான சப்போர்ட்டு எனக்கு எல்லோரும் கொடுங்க. நன்றி, வணக்கம். ஹரஹர மகாதேவா. சிவசிவா சிவாய நம ஓம். நன்றி, வணக்கம்.